ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாயாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ரொம்பவே ஸ்பெஷல் டே. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எனக்கு 6th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ அதுதான் வந்து எனக்கு இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷல் டே. இன்றைக்கி டே எப்படி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு விஷ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் ஃபோன் பண்ணிவிட்டு பசங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் பேசினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணவே இல்லை. நான் வந்து சரி ஓகே ஏதோ பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன். அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வரும்போது என்னம்மா வேணும் உனக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டார். பரவாயில்ல வாங்கம்மா, எதுவும் கிஃப்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இந்த மாதிரி கேட்டு எனக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த வாட்டி என்ன சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையிலேருந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்துடலாமா? ஸோ சில்வர் ரிங் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டால்ஃபின் மாதிரி டிசைனு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ அவர் மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி நான் நினைக்கிறப்போ நான் வந்து எதிர்பார்க்காத டைமில் அவர் கிஃப்ட் பண்ணது. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. நான் வந்து காஸ்ட் எல்லாமே பார்க்கல, அவர் மறக்காமல் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு கிஃப்ட் பண்ணார். அது வந்து எம்டி பாக்ஸ் தான். இதே பாக்ஸ் தான் வச்சுட்டு எனக்கு ஏதோ திருப்பி ப்ராங்க் பண்ணுறாரு அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செகண்ட் கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிங்கு தான் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, உங்களுக்கு டிசைன் தெரியுதா? ஓகே, எனக்கு வந்து இந்த 2 ரிங்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து எதிர்பார்க்காத டைமில் அவங்க வந்து கிஃப்ட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். யாருக்காக இருந்தாலும் சரி, நம்ம வந்து எதிர்பார்க்குற டைமில் விட நம்ம எதிர்பார்க்காத டைமில் வந்து அவங்க திடீர்னு கிஃப்ட் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.